சண்டே ஆஃப்டர்நூன் இன்றைக்கி லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்வேன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, 3 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் அது எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கூட ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா இலை, அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இது எல்லாமே ஒரு பேஸ்ட்டு பதம் வர அளவுக்கு வதக்கணும். தென் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு, 2 டீஸ்பூன் தயிர், கொஞ்சமாக லெமன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி ரேஷியோவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். விசில் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இது கூட ஆட் பண்ணி நான் குக்கரோட கேப்பை தலைக்கீழே போட்டு மூடி வச்சிடுறேன். தண்ணியும் அரிசியும் ஒரே ஈக்குவல் லெவலில் வரும்போது எப்பவும் போல் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மட்டன் பிரியாணி இன்னுமே ஒரு 2-3 வெரைட்டியில் நான் செய்வேன். அந்த வீடியோவுமே உங்களுக்கு மறக்காமல் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.